Welcome to Sebosa Software Services. Last of the video இந்த QLink குரூப்பில் அதாவது QLinkGroup.com இருக்கு இல்லைங்களா, இந்த வெப்சைட்டில் கேப்சர் என்ட்ரி பண்ணுறதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்வேரை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரன் பண்ணலாங்க பற்றி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுங்க. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் விண்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரேர் ஃபைலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் ப்ளூ கலரில் இங்கே ஒரு EXE ஃபைல் இருக்குது பாருங்கள், 3.40 MB, அதாவது ஒரு 3-4 MB பக்கமாக இந்த ஃபைல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி, அதாவது டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி அது மேலே வச்சு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் ரன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அது ஒரு EXE ஃபைல் தான். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இங்கே சொல்லியிருப்பாங்க, தெரியுது இல்லைங்களா. ஸோ செகண்ட் டைம் அதே மாதிரி ரன் கேட்கும், கொடுங்க. நம்ம பார்த்து இல்லைங்களா இந்த QLink இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யூசர் நேம் கொடுங்க, அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த QLinkGroup.com பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அந்த EXE ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரியே வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்டர் கொடுக்க சொல்கிறாங்க, அதே மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+Enter, தெரியுது இல்லைங்களா. ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு கேப்சர் டைப் பண்ணி பார்க்கலாம். என்டர் கொடுத்துருக்கேன். செலக்ட் ஆல் ஸ்கொயர்ஸ் வித் ஸ்ட்ரீட் சென்ஸ்னு கேட்குறாங்க இல்லைங்களா. நான் அந்த ஸ்ட்ரீட் சென்ஸோட இதை ஸ்கொயர் செலக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ட்ரு கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே என்ட்ரு கொடுத்துடணும். ஸோ அது நெக்ஸ்ட்டு இது வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்கள் டோன்ட் நோ கொடுக்கலாம், இல்லாட்டி நோ மேட்சிங் இமேஜ் கொடுக்கலாம். பாஸ் பண்ணுறதுக்கு Ctrl+Enter கொடுங்க. ஸோ நான் இப்போ Ctrl+Enter கொடுத்தங்காட்டி தான் இது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு, தெரியுது இல்லைங்களா. ஸோ இது ஸ்பெஷல் கேப்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் கேட்டிருக்கக்கூடிய இமேஜஸை நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸ்டோர் ஃப்ரண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸ்டோரோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மேலே கர்சர் கொண்டு போனீங்கன்னா லாக் அவுட்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடும். தெரியுது இல்லைங்களா? ஸோ உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கிளிக் பண்ணியிருக்கீங்க, ஓவராலாக எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டைப் பண்ணதில் 15 பக்கம் கரெக்டாக பண்ணியிருக்கோம். தெரியுது இல்லைங்களா? இன்கரெக்ட் 1. ஸோ 1 வந்து தப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எப்படி வேணும்னாங்க இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.